அரசு தேடுவது என்னவென்றால் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் ஒருவரைத்தான். கோட்பாடு சொல்வதால் என்ன பயன்? நான் பிரச்சனையை தீர்க்கிறேன். எல்லோரும் எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டியதில்லை. எல்லோரையும் உடன் அழைத்துச் செல். தன்னம்பிக்கையுடன் இரு. வெளிநிலை பின்னூட்டம் அரசியல்வாதிகளுக்கு நமக்கு போலவே அல்லது அதைவிட அதிகமாகவே தெரியும். ஒவ்வொரு நாளும் புதியதும் சுவாரஸ்யமானதுமான ஒன்றை கற்றுக்கொள்வோம். நான் வரையறை செய்ய வேண்டும் என்றால் அது இலக்குகளை அடைவது அல்ல, மனித மேலாண்மை. வேறுபடுங்கள். கூட்டத்தின் ஓர் உறுப்பினராக இராதே. எதிர்காலம் ஒரு நிர்வாக அதிகாரியால் மட்டுமே வரையறுக்க முடியாது. அது அரசியல் ஆட்சி, நிர்வாக ஆட்சி மற்றும் குடிமக்கள் மூவரின் கலவையாகும். அடிப்படை மக்களும் என்னை நேசிக்கிறார்கள். பிலீவ் இன் ஃபியூச்சர் அமேசிங் மென்டோர் நிகழ்ச்சியின் மற்றொரு அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கு தொழில்துறைகள், ஆட்சி மற்றும் பலரின் வாழ்வை மாற்றிய முன்னோடிகள் பற்றிய புரிதலும் பேரார்வமும் பகிரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் ஒரு சிறப்புமிக்க தரமுடைய நபர். திரு அங்கூர் குப்தா. 1990 IAS அதிகாரியான இவர் ஹரியானா அரசின் முக்கியமான தலைமை பொறுப்புகளில் பணியாற்றியவர். அவரது சிறந்த பணிப்பயணம் பொது பணிகள், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன், உணவு மற்றும் நுகர்வோர் விநியோகம், குடிமக்கள் விமான போக்குவரத்து மற்றும் தற்போது பணியாளர்கள் துறை, இவை அனைத்திலும் கூடுதல் முதன்மை செயலாளராக பணியாற்றி வருகிறார். 30 ஆண்டுகளுக்கும் மேலான பணி அனுபவத்துடன் அவரது நிர்வாகத்திலும் ஆட்சியிலும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று நம்முடன் அவரை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். நாடு சேவை செய்ய நினைக்கும் இளைஞர்களுக்கு அவர் தனது பயணத்தை பகிரவுள்ளார். வரவேற்கிறோம் சார். மிக்க நன்றி கௌரவ். இது என் மகிழ்ச்சி. ஐயா, அப்போது உங்கள் சிறு வயதை பற்றி பேசலாம். உங்கள் சிறுவயதுக்கு எங்களை அழைத்து செல்ல முடியுமா? அப்போது உங்கள் கனவுகள் மற்றும் என்னவாக இருந்தன? கௌரவ், நான் ஒரு சிறிய நகரத்தில் தான் வளர்ந்தேன். 1ஆம் வகுப்பில் இது யாருக்கும் தெரியாது என்னை பள்ளியில் தோற்கடித்தார்கள். எனக்கு பரிதாபம் காட்டி என்னை 2ஆம் வகுப்பிற்கு மேலேற்றினார்கள். அப்போது நாட்களில் இப்போது போல தரநிலைகள் வேறாக இருக்கவில்லை. என் அப்பா ஒரு பட்டயத்தை எடுத்தார். என்னை முழுக்க உடை இல்லாமல் சாலையில் நிறுத்தி அடித்தார். அதற்கு பிறகு அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் கூடிருப்பதற்காக நேரம் செலவழித்து என்னை படிக்கச் செய்தார். அதற்கு பிறகு நான் எப்போதும் வகுப்பில் முதலிடம் பிடித்து வந்தேன். 99.9% கூட வந்தால் அது ஒரு பேரழிவாக இருந்திருக்கும். கடின வழியில் கற்றுக்கொண்டேன். ஆனாலும் என் பெற்றோருக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். இன்று நான் என்னவாக இருக்கிறேன் என்பது அவர்களால் தான். இப்போது தரநிலைகள் மாறிவிட்டன. அவை சரியா தவறா எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, ஒழுக்கம், டிசிப்ளின் பலன் தரும். என் அப்பா ஒரு இன்ஜினியர் என்பதால் எனக்கும் அப்படியே ஒரு வழி அமைந்தது. அப்போது 12ஆம் வகுப்பு இருக்கவே இல்லை. பிரெப் என்று ஒன்று இருந்தது. அதுதான் 11ஆம் வகுப்பு. அங்கிருந்து நான் டாப் 20 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் மெக்கானிக்கல் எடுத்தேன். ஆனால் நான் IAS ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஏனென்றால் என் அப்பாவுக்கு அது கனவாக இருந்தது. ஒரு நாள் என் அப்பா சூப்பரிண்டெண்டிங் என்ஜினியர் ஆன போது நான் கேட்டேன், அதற்கு பிறகு என்ன? அவர் சொன்னார், சீஃப் என்ஜினியர், அதற்கு பிறகு என்ஜினியர் இன் சீஃப், பின்னர் செக்ரட்டரி. நான் கேட்டேன், அப்பா நீ எப்போது செக்ரட்டரி ஆக போகிறீர்கள்? அவர் சொன்னார், நான் ஒருபோதும் ஆக முடியாது. ஏனென்றால் கல்தான் செக்ரட்டரி ஆகஸ்ட் முடியும். அந்த வார்த்தை என்னை மிகவும் தாக்கியது. அப்போதுதான் முடிவெடுத்தேன், நான் IAS ஆக வேண்டும். என் இன்ஜினியரிங் காலத்தில் ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். அந்த காலத்தில் XLRI அப்ளிகேஷன் ஃபார்முக்கு விற்கப்பட்டன. கௌரவ், எங்களிடம் பையில் ₹1.50 இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். 0.45க்கு பிரெட் பஜ்ஜி, 0.25க்கு டீ, இன்னும் 50 கோடி லட்சம் ரூபாய் மிச்சம். அந்த நண்பன் தினமும் சொல்வான், vocabulary vocabulary vocabulary. நான்கு போக வேண்டும். ஒரு நாள் நான் சொன்னேன், நான் உனக்காக 30 ரூபாய்க்கு ஃபார்ம் பூர்த்தி பண்ணிட்டேன். அவன் சொன்னான், நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன். நீ என் கையெழுத்து மாதிரி எழுதுகிறாய். நான் சொன்னேன், பரவாயில்லை, நீ என் நகலை செய். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அவன் தேர்ச்சி பெறவில்லை. நான் சேர்ந்தாலும் அதில் சேர விரும்பவில்லை. என் அப்பாவின் என்ஜினியரிங் பேட்ச்மேட். அவர் டாடா மோட்டார் டெல்கோ இல் பிரசிடென்ட் ஆகஸ்ட் இருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் கேட்டார், பேட்டா என்ன செய்கிறாய்? என் அப்பா சொன்னார், என்ஜினியரிங் முடிச்சுட்டான், IAS-க்காக தயாராகிறான். இருந்து கால் வந்திருக்கிறது, ஆனா எதுவும் செய்யல. அவர் சொன்னார், இந்த நிறுவனம் சிறந்த ஒன்றாகும், உடனே சேரச் சொல்லுங்கள். அப்பா என்னை அழைத்து, லாஸ்ட் டேட் எப்போது என்று கேட்டார். நான் சொன்னேன், நாளை. அப்பா சொன்னார், செல் தேர்ந்துவிடு.
அப்படி நான் எக்ஸலரை சேர்ந்தேன். ஆனால் எனது உள்ளத்தில் IAS கனவு எப்போதும் உயிருடன் இருந்தது. இவை எல்லாம் என் பெற்றோர் இல்லை என்றால் சாத்தியமாகாது. நாங்கள் குழந்தைகள் இருக்கும் போது எதையும் தெரிந்து கொள்வதில்லை. கூகுள் இல்லை, இன்டர்நெட் இல்லை, போன் இல்லை. பிறகு நான் MBA முடித்தேன். மார்க்கெட்டிங் மற்றும் ஸ்பெஷலைசேஷன் செய்து எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அட்வர்டைசிங் துறையில் சேர்ந்தேன். IAS தயாரிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இப்படித்தான் என் பயணம் ஆரம்பமானது. நீங்கள் சொன்ன நிகழ்வு நடந்திருக்கவில்லை என்றால் நான் என் அப்பாவை அதற்கு பிறகு என்ன, அதற்கு பிறகு என்ன, அதற்கு பிறகு என்ன என்று கேட்டதில்லை என்றால் இன்று நீங்கள் இந்த நாற்காலியில் இருந்திருப்பீர்களா? இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? கௌரவ், நீங்க எனக்கு உணர்ச்சி வரச் செய்றீங்க. என் அப்பா 1992 இல் ஓய்வு பெற்றார். 1990 இல் நான் IAS ஆனேன். அப்பா கூட நான் சொன்னேன், தேடி இப்போ உங்களால் என்னை சரணதான் சொல்லணும். கௌரவ், நான் இப்போ இருக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் என்றால் அது என் பெற்றோர் மூலம்தான். எனக்கு எதுவும் தெரியவே இல்லை. பசங்களுக்கேன்னா அந்த காலத்துல என்ன தெரியும்? உலகத்தை கண்டது கூட நம்ம அப்பா அம்மா காட்டுற பார்வை வழியாகத்தான். IAS ஆகணும் என்பது என் அப்பாவின் ஆசைதான். ஆனா எனக்கு ஒரே கிளாரிட்டி தான் இருந்தது. IAS ஆகிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க, லட்சக்கணக்கில் மக்கள் அந்த தேர்வுக்கு உட்கார்றாங்க. 80களில் பேசுறேன். அந்த காலத்துல தனியார் துறையில் சிறந்த காம்பினேஷன் என்றால் என்ஜினியரிங் மற்றும் MBA தான். இரண்டும் என்கிட்ட இருந்தது. அது கூட மிகச்சிறந்த மதிப்பெண்கள் உடன் நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் இருந்து. அதனால் என்கிட்ட ஒரு பாதுகாப்பான பிளான் பேக்கப் இருந்தது. நான் இதிலிருந்து வெளியே வந்த போது எனக்கு மும்பையில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மாருதி 800 காரு, ஒரு பிளாட் வீட்டும் மற்றும் மாத சம்பளமா 30,000 ரூபாய். அதுவே அப்போ அந்த உலகம். ஆனா கடவுள் வேற மாதிரி யோசிச்சிருந்தார். உங்களுடைய கூற்றை பொறுத்து எடுத்துக்காட்டாக நம்ம காலத்துல பார்த்தோம்னா அப்பா அம்மா குட்டிகளை பிடிக்கணும்னு ஒரு அனுமதி மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அவர்கள் அடிப்பதும் ஒரு விதி மாதிரி தானே இருந்துச்சு. ஒரே நாள்ல அடிக்கலன்னா கூட சில நாட்களா அடிக்கலைன்னு ஏண்டா நீயே பாக்குற மாதிரி இருக்கு. நிறைய நாளாச்சு கொஞ்சம் அடி வாங்கி இல்லன்னு கேட்க முடியும்னு நிலை. ஆனா இப்போவோ இன்றைய தலைமுறையில இருக்கிற பெற்றோர்கள் whether it's a boy or a girl generally அடிக்க மாட்டாங்க. அப்படின்னா உங்கள் கருத்துப்படி எதிர்கால தலைமுறையின் பிள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்? எப்படி அவர்களுக்கு ஒழுங்கையும் மரியாதையும் உருவாக்க முடியும்? இதுக்கான உங்களோட பரிந்துரை என்னவா இருக்கும்? கௌரவ், அடிப்பது பற்றி பேசவே வேண்டாம். இன்று நிலைமை இப்படி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை 2 மணி நேரம் இலிருந்து பிரித்துவிட்டால் உடனே உங்கள் உயிருக்கு பயில் ஆகிவிடுகிறார்கள். நீங்க என் நண்பரே இல்ல என்று சொல்வார்கள். ஆனால் மற்ற நேரம் என்ன? ஏறத்தாழ 6 மணி நேரம் என்னுடன் லேயே இருக்கிறார்கள். இப்போதுள்ள சூழ்நிலை முழுமையாக மாறிவிட்டது. ஆனால் நேர்மையாக சொல்றேன், இன்றைய பசங்க இதிலேயே நிறைய கற்றுக்கொண்டும் இருக்காங்க. சரி, கொஞ்சம் பிழையடிக்கிறாங்கன்னாலும் அதை விட அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மிகுந்த டாக்ஸ் சாவி அறிவு நிறைந்தவர்கள். நீங்களும் அறிவீர்கள். தலைமுறை தலைமுறையாக வளரும் போது புதிய பரிமாணங்கள் உருவாகின்றன. புதிய கோணங்களில் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன தவறு என்ன சரி என்பதை தீர்மானிக்க நாமே யாரும் இல்லை. முக்கியமானது என்னவென்றால் அந்த நிலைமையுடன் எப்படி நம்மை தழுவிக்கொள்கிறோம் என்பதே. நீங்கள் UPSC தேர்விற்கு எப்படி தயாரானீர்கள் மற்றும் அந்த தயாரிப்பு காலத்தில் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள் என்ன? முதல் சவால் என்னவென்றால், நான் ஒரு சிறிய நகரிலிருந்து வந்தவன். எனக்கிடம் வளங்கள் குறைவாக இருந்தது. நிதி ரீதியாகவும் குறிப்பாக புத்தகங்களின் அடிப்படையிலும். படிக்க புத்தகங்கள் தேவைப்படுகின்றன அல்லவா? ஆனால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள் கர்னாலில் உள்ள நேஷனல் டயரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நிறுவனம் நாட்டில் மட்டுமல்லாமல் உலகத்திலும் டயரி வளர்ச்சிக்கான முன்னோடியான நிறுவனம். அவர்கள் மிகவும் தயாளமாக இருந்தார்கள். அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து நூலகத்தை முழுமையாக கட்டணம் இன்றி எதற்காக வேண்டுமானாலும் பயன்படுத்த அனுமதி அளித்தார்கள். அந்த நூலகத்தையே நான் பயன்படுத்தினேன். சவால் என்னவென்றால், ஒரு சிறிய நகரில் இருந்தது. ஆனால் எனக்குள்ளேயே 2 விஷயங்கள் தெளிவாக இருந்தன. முதல் விஷயம், நான் செய்ய வேண்டியது வெறுமனே சாதாரணமானதாக இருக்கக்கூடாது, தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சி பற்றிய பிரச்சனை அதிகமாக இருந்தது. அனைவரும் அதே மாதிரியான பதிலை எழுதினார்கள். அந்த ஆசிரியர் சொன்னார், இந்த காரர் சொன்னார் என்றுதான். ஆனால் நான் தேவைப்படுவது யாராவது பிரச்சனையை தீர்க்கும் ஒருவரைதான் என்று
என்று எண்ணினேன். வெறும் ஆந்தம் சொல்வதில் என்ன பயன்? பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்போம். என்ஜினியரிங்கில் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? QED குவாட் எரர் டெமான்ஸ்ட்ரண்டம் சோக ஸ்மைலி. இதுதான் பிரச்சனை. இதோ சாத்தியமான தீர்வுகள். தாக்கங்கள் நல்லது கெட்டது இரண்டும். முடிவாக QED. இந்த மாதிரியான பதில்தான் எனக்கு பிடிக்கும். அதனால்தான் நான் வேறுபட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நான் எந்த கோச்சிங் சென்டருக்கும் செல்வதில்லை என்று தீர்மானித்தேன். இன்று கூட எனது பிள்ளைகள் இருந்தால் கூட நான் அவர்களை கோச்சிங் சென்டர் செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஏனெனில் அது வெறும் மாஸ் புரொடக்ஷன். ஒரே கேள்விக்கு 100 மாணவர்கள் ஒரே பதில் எழுதினால் நீங்கள் தேர்வாளர் என்றால் 2 பக்கங்கள் படித்ததும் நீங்கள் அதை விலக்கி விடுவீர்கள். நீங்கள் வேறுபட்டதும் வேண்டுமென்று எதிர்பார்ப்பீர்கள். அதனால்தான் நான் கோச்சிங் சென்டர் செல்லவில்லை. மூன்றாவது விஷயம், நான் ஜெர்மனியர்களிடமிருந்து மற்றும் ஜப்பானியர்களிடமிருந்தும் கற்றுக்கொண்டேன். நம்மிடம் ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் அடுத்த நாளே வேலை துவங்கிவிடும். பாதி வீடு கட்டப்பட்டதும் யாரோ சொல்வார், ஏய் இந்த ஆணி இங்கு போக வேண்டியது. அப்படியே சிக்கல்கள் தொடரும். ஆனால் ஜெர்மனியர்கள் ஜப்பானியர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? 24 மாத திட்டமா? 18-20 மாதம் நம்மால் திட்டமிட பயன்படுத்துவோம். எது எங்கு போக வேண்டும் எல்லாம் முன்பே தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் நான் 5 மாதங்கள் படிக்கவே இல்லாமல் என் நோட்ஸை இண்டெக்ஸ் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஏனென்றால் இரவு 1 மணி 30 நிமிடம் மணிக்கேனும் எனக்கு ஒரு குறிப்பை தேவைப்படும் போது என்னை எங்கும் தேடி தெரிய வைக்காமல் நேரடியாக என் நோட்ஸில் எங்கு என்ன இருக்கிறது என்று தெரிந்து இருக்க வேண்டும். அந்த 5 மாதங்கள் நான் வெறும் நோட்ஸ்களை இண்டெக்ஸ் பண்ணவே செலவிட்டேன். மேலும் 5வது மாதம் கழித்து நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள், 7வது மாதத்தின் 8வது நாளில் இரவு 3 மணிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் என் டைரி பதில் சொல்லும். அந்த நேரத்தில் நான் படித்துக் கொண்டிருப்பேன். எனவே திட்டமிடல் என்பது என் தயாரிப்பில் மிக முக்கியமான பங்காக இருந்தது. படித்தல் தானாகவே தொடரும். எனவே என் ஆலோசனை, எதற்காகவும் முயற்சி செய்யும் யாராக இருந்தாலும், IAS ஆகட்டும் தனியார் துறையாகட்டும், தயவு செய்து திட்டமிடுங்கள். அடுத்த 2, 3, 4 மாதங்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நண்பர் உங்களை அழைத்து போன் செய்வார், ஏய் அந்த சாப்டர் பார்த்தியா? அது ரொம்ப முக்கியமானது. அப்படியே நீங்கள் உங்கள் திட்டத்தை விட்டு அந்தக்கு போய்விடுவீர்கள். அடுத்த கட்டமாக எல்லா விஷயத்தையும் அனைவரும் அறிவது அவசியமில்லை. முதலில் முக்கியமான விஷயங்களை முன்னுரிமை அளிக்க வேண்டும். நான் என்ன மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனது பலமான பகுதிகளில் முதலில் கவனம் செலுத்துவேன். பின்னர் காலம் இருந்தால் மற்ற விஷயங்களை செய்வேன். லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் உங்கள் பயிற்சியின் ஆரம்ப நாட்களில் நிகழ்ந்த நினைவில் நிறைந்த சம்பவங்களை எங்களுடன் பகிர முடியுமா? நான் வெளிவிளையாட்டு நடவடிக்கைகளுக்கு மிகவும் ஆர்வம் கொண்டவன். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இல் ஒரு முறையாவது நாங்கள் ஒரு மலைப்பாதையில் சென்றோம். என்ன நடந்ததென்று தெரியவில்லை. ஆனால் அந்த பாதை மிகவும் சுருக்கமாக இருந்தது. சுமார் 6 இன்ச் மட்டுமே ஒரு பந்து வைக்கும் அளவுக்கு இடம் இருந்தது. அந்த இடத்தில் நீங்கள் மலைக்கு ஒட்டிக்கொண்டு நடக்க வேண்டிய நிலை. உங்கள் முதுகு பள்ளத்தாக்கை நோக்கி இருக்கும். அப்போது மண் பெயரத் தொடங்கியது. நானும் கீழே விழத் தொடங்கினேன். என் கூட இருந்த 2 பாஸ்மேட்கள் என்னை இழுத்து மேலே எடுத்தார்கள். உயிர் காப்பாற்றப்பட்டது. அதற்கு பிறகு என் நம்பிக்கை முழுமையாக போய்விட்டது. நம்பிக்கை போனதால் எல்லா விஷயங்களிலும் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. அந்த காலத்தில் குதிரை ஓட்ட பயிற்சி என் அறைக்கே கீழே நடந்தது. திரு ரஞ்சீவ் தலால் ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் டிஜிபி, அப்போது எங்கள் கோடிரெக்டர் ஆவார். அவர் ஓர் அருமையான நண்பர், நிஜமான நற்பண்பு கொண்ட ஒரு அதிகாரி. அவர் எங்களுக்கு உணவு கருவிகளை எப்படி பிடிப்பது, எப்படி அமர வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தார். அப்போது எனக்கு குதிரை மீது ஏற பயமாக இருந்தது. 6 அடி உயரமுள்ள குதிரை. கீழே ரைடிங் கிரவுண்ட். கீழிருந்து தலால் சார் அங்கோ கீழே வா என்று கூப்பிடுவார். நான் பயந்து இந்த குதிரை என்னை வீசிவிட்டால் என்ன ஆகும் என்று பயந்தேன். நல்ல படிப்பு முடிச்சு இங்கே வந்திருக்கேன். இப்போது ஏதாவது ஆகிவிட்டால். எனவே நான் ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. 3 பயிற்றுவிப்பாளர்கள் இருந்தார்கள். அதில் 2 ஹரியானாவை சேர்ந்தவர்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஹரியானா கேடர் கிடைத்துவிட்டது. அவர்களை 2வரையும் ஒதுக்கி வைத்து பேசியேன். நீங்கள் ஹரியானாவை சேர்ந்தவர்களா? ஹாஞ்சி என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என் குடும்பமும் ஹரியானாவில்தான். அவர்கள் கேட்டார்கள், எங்கு ஹரியானாவில்? நான் சொன்னேன், நானும் ஹரியானா போகிறேன். பின்னர் கேட்டேன், தலால் சார் வந்தால் நான் முகம் காட்டி ஹாஜரி அடித்து ஓடிக்கொள்வேன். நீங்கள் ஹாஜரி போடுவீர்களா? அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை பண்ணிக்கிறோம். அதனால் 2 வருடங்கள் எனது ஹாஜரி போடப்பட்டது. ஆனால் நான் ஒரு முறையும் குதிரை மேலே ஏற
ஏறவில்லை. எனக்கும் ஒரு தர்க்கம் இருந்தது. அதை தலால் சார் முன்னிலையிலும் சொன்னேன். சார், குதிரைகள் அப்போது உபயோகிக்கப்பட்டன. ஜீப் இருக்காத நேரத்தில் சாலைகள் இல்லாத போது. இப்போது ஜீப்பை ஓட்டிவிடுங்கள். என்னை விட நல்ல ஜீப் ஓட்டக்கூடியவர் யாரும் இல்லை. ஆனால் அவருக்கும் சிறந்த தர்க்கம் இருந்தது. அவர் சொன்னார், நான் உன்னை சாலையில் குதிரை ஓட்ட சொல்லவில்லையே. இது உனக்கு நம்பிக்கையை தரும். நீ ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாத வலிமையுள்ள உயிரினத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர வைக்கும். அந்த நம்பிக்கையை கொடுக்கவே இதை செய்ய சொல்லுகிறேன். அதனால் எங்களுக்குள் இந்த தகராறு ஓரளவு நேரம் நடந்தது. ஆனால் அவருக்கு உரிய மரியாதையுடன் சொல்ல வேண்டும். அவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். உங்கள் முதல் பணியிடம் எங்கே இருந்தது? மேலும் முதன்முறையாக உண்மையான பொறுப்பை ஏற்கும் அனுபவம் எப்படி இருந்தது? இது ரொம்பவே சுவாரஸ்யமான அனுபவம். என் முதல் பணி நியமனம் ஒரு முக்கியமான உப மாவட்டத்தில் நடந்தது. அங்கு போன போது எனக்கு தெரிய வந்தது, அங்கு இவ்வளவு அதிகமான குற்றமான ஊச்சல் என்க்ரோச்மெண்ட் இருந்தது. நான் என் காரையே ஓட்ட முடியவில்லை. என்னுடைய மூத்த அதிகாரி, நியாயமாக சொன்னால் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை பற்றி அதிகம் சொல்ல மாட்டேன். அவருக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒற்றுமை இல்லை. எனக்கு அந்த பூச்சலை தடுக்க வேண்டியது மிக முக்கியமான பணியாக இருந்தது. நான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்தை கடைபிடித்தேன். நான் வெற்றி பெற வேண்டுமென்றால் அரசியல்வாதி, காவல்துறை யாராக இருந்தாலும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு நாள் நான் அந்த அரசியல்வாதியை அழைத்து ஒரு காபி சாப்பிடலாமா என்று கேட்டேன். அவர் சரி என்றார். நான் 3:30 சந்திக்கலாம் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் சந்தித்தோம். நான் சொன்னேன், சார், நீங்களே ஒப்புக்கொள்வீங்க, இந்த சந்தையின் நிலை மோசமாய் போயிருக்கிறது. பார்க்கிங் விட்டுடுங்க, கார் கூட போக முடியவில்லை. பூச்சல் வெகுவாக உள்ளது. அவர் சொன்னார், ஆம், அது உண்மைதான். நான் சொன்னேன், நான் இதை அகற்ற வேண்டும். அவர், நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். நான் ஏன் என்று கேட்டேன். அவர், என் வாக்குகள் போய்விடும் என்றார். நான், சரி, ஒரு வேலை செய்யலாம். நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிக்கிறேன். நாளை காலை 7 மணிக்கு நீங்கள் வெளியூருக்கு கிளம்பிடுங்க. மதியம் 3 மணிக்குள் நான் இந்த பூச்சலையெல்லாம் அகற்றி விடுவேன் என்றேன். அவர் சரி என்றார். அவர் காலை 7 மணிக்கு நகரை விட்டு வெளியேறினார். 7:30க்கு நானாக 4 JCB இயந்திரங்களை பணிக்கு விட்டேன். முதலில் அந்த மேல்நிலை அரசியல் தலைவரின் கடையை உடைத்தேன். மதியம் 12 மணி வரை முழு சந்தையையும் சுத்தம் செய்துவிட்டேன். 3 மணிக்கு அரசியல்வாதி வந்தார். அதுக்கப்புறம் அங்கூர் குப்தா முர்தாபாத், ஜிந்தாபாத், முர்தாபாத், ஜிந்தாபாத், ரத்த கசிவு பண்ணுவோம், இது போல 2 மணி நேரம் போராட்டம் நடந்தது. மாலை 7 மணிக்கு நாங்கள் இருவரும் சும்மா ஒரு காபி சாப்பிட்டோம். இதிலிருந்து எனக்கு 2 பாடங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது. அனைவரையும் சேர்த்து கொண்டு செல்லும் நம்பிக்கையுடன் செயல்படுவது எப்போதும் சிறந்தது. இடத்தில் உள்ள நிலவரத்தை பற்றி உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு நமக்கு விட மேல் நுணுக்கமான புரிதல் இருக்கிறது. நான் நினைத்தேன், எனக்கு சேடி ரிப்போர்ட் இருக்கு, என்னோட சேனல்கள் இருக்கு. ஆனால் அரசியல்வாதி தரையில் இருந்து நடக்கிறவன். அவருடைய தகவல் பெரும்பாலும் தவறாக இருக்காது. இது எனக்கு பஸ்ட் போஸ்டிங்கிலேயே தெரிந்தது. இன்னொரு சம்பவம் அன்ரிலேட்டட் ஆனா முக்கியம். நான் வேலைக்கு சேர்ந்து 3 வாரங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் அழைத்தார். நான் டெல்லியில் இருந்து MP, நீங்கள் ஒரு பட்டவரியை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறீர்கள், அதை ரிவர்ஸ் பண்ணிடுங்க, இதை சரி செய்யுங்க. எனக்கு தெரியவில்லை, எங்கிருந்தோ ஒரு சிக்ஸ் சென்ஸ் வந்தது. நான் அந்த நபர் சொன்ன பேரை சரிபார்த்தேன். அப்படி யாரும் இல்லை. 2 நாட்களுக்கு பிறகு மாநில முதல்வரின் அழைத்து, SDM சார், முதல்வர் உங்கள் கிட்ட பேச விரும்புறாங்க என்றார். நான் சொன்னேன், நம்பர் கொடுங்க, நான் அவரை தொலைபேசியில் திரும்ப அழைக்கிறேன். முதல்வர் நிஜமாக இருக்கிறாரா என உறுதி செய்யணும். நான் பேச்சை நிறுத்திவிட்டேன். 5 நிமிஷத்துக்குள் 4 மாவட்ட ஆட்சியாளர் என்னை அழைத்தார். பேத்தா, இங்கே வா. நான் போனேன். அவர் கேட்டார், முதல்வருடன் பேச மறுத்தேனே, உனக்கு இப்போதுதான் 2 மாதம் ஆகுது. நான் சொன்னேன், சார், அவருடைய குரலை எனக்கு தெரியாது, நான் எப்படி சொல்வது அவர் முதல்வர்னு? பிறகு அவர் முதல்வருக்கு நேரில் அழைத்தார் மற்றும் சொன்னார், சார், இவன் ஒரு இளம் பையன்தான். முதல்வர் மிகுந்த பணிவுடன் கூறினார், பரவாயில்லை, எனக்கு புரிகிறது. ஒருமுறை ஏமாற்றமடைந்தவனாக இருந்ததால் அவர் எனது குரலை நம்ப முடியவில்லை. அப்படித்தான் கௌரவ். இந்த பணியில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய பாடம் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சேவையின் ஆரம்ப வருடங்களில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்ன?
சவால் கௌரவா எதுவும் வரல. நான் ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லாரும் எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கும் எனக்கு ஏதாவது புரியவில்லை என்றால் நான் கிளார்க்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அண்ணா இது என்னவோ சொல்லுங்கள் புரிய வைக்குங்கள் என்கிறேன். எனக்கு ஒரு உணர்வும் இல்லாதது ஏன் நான் இப்படி கேட்டு கற்றுக்கொள்கிறேன் என்று. 35 வருடம் வேலை பார்த்துவிட்டேன். ஆனாலும் அந்த மனநிலை வரவே இல்லை. சவால் என்ற அளவிலோ மக்களிடமிருந்தும் எந்த சவாலும் வரவில்லை. அரசியல்வாதியிடமும் நான் நேரடியாக சொல்லிவிட்டேன். அவர்களிடமிருந்தும் சவால் எதுவும் வரவே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் பொதுப்பணிகள், குடிமகள் விமான போக்குவரத்து, உணவு மற்றும் வழங்கல், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் போன்ற பல முக்கிய துறைகளில் பணியாற்றியுள்ளீர்கள். இத்தனை விதமான பொறுப்புகளில் நீங்கள் எவ்வாறு வசதியாக பணிபுரிகிறீர்கள்? கௌரவ், நான் சும்மா ஒரு விஷயம் பகிர்ந்தேன். அது என்னவென்றால் எனக்கு கற்றுக்கொள்வதில் எந்தவிதமான அவமானமும் இல்லை. நான் எப்போதும் முதல் வாரம் கற்றுக்கொள்வதற்கே என்று எடுத்துக்கொள்கிறேன். கற்றுக்கொண்ட பிறகு என் அடிப்படை வழிமுறைகள் தெளிவாகிவிடுகிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறேன். அரசாங்க அமைப்பும் இதே மாதிரியானதே. இது அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட துறையின் டொமைன் அறிவை பற்றியது. மேலும் உங்கள் மீது எந்தவொரு தனிப்பட்ட சுயநல விருப்பமும் இல்லை என்றால் அதிகாரிகள் மிகவும் ஆதரவு தருகிறார்கள், நிறைய உதவுகிறார்கள். உங்கள் பதவி காலத்தில் ஏற்பட்ட அரசியல் சேவையின் சக்தியை உணரச் செய்து ஒரு தூண்டுதல் அளிக்கும் நிகழ்வை நீங்கள் பகிர முடியுமா? கௌரவ், நிறைய சம்பவங்கள் உள்ளன. நான் இப்போது சுருக்கமாக 3 மட்டும் கூறுகிறேன். முதல் சம்பவம் பல்வல், அம்பாலா, சிர்சா இந்த 3 இடங்களிலும் ஒரு இறந்த உடலை வைத்து மக்கள் சாலையை மறித்திருந்தார்கள். ஊரடங்கு, துப்பாக்கிச் சூடு நடந்தது. யாரும் அருகில் செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த 3 இடங்களிலும் நான் ஏற்படுத்திய நம்பிக்கையால் நான் சொன்னேன், நான் செல்வேன், போராட்டக்காரர்களிடம் பேசுவேன். போலீசார் கூறினார்கள், நாங்களும் வருகிறோம். நான் கூறினேன், நான் தனியாகவே செல்வேன். அவர்கள் சொன்னார்கள், ஏதேனும் ஆகிவிடும், சுடலாம். நான் சொன்னேன், நீங்கள் வந்தால் சதவீதம் சுடப்போகிறார்கள். நான் தனியாகவே செல்வேன். நான் தனியாகச் சென்றேன். அவர்களுக்கு நீதி செய்யப்படும் என்ற உறுதியை கொடுத்தேன். பெரும்பாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இறந்த உடலை எரிக்காமல் வைத்துவிட்டால் விஷயம் மேலும் பெரிதாகிவிடும். நாங்கள் முதலில் அவர்களை உடலை தகனம் செய்ய சமாதானப்படுத்தினோம். பிறகு அவர்கள் கூறும் பிரச்சனைகளை கேட்பதாக உறுதியளித்தோம். அவர்கள் உடலை தகனம் செய்தார்கள். சாலை திறந்தது. நான் என்ன கூறினேன் என்பதை நான் காத்தேன். ஒரு சில நேரங்களில் மேலுள்ள அதிகாரிகளோடு கூட மோத வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் எனது நற்பெயர் எனக்கு உதவியது. இரண்டாவது, இது நான் அகாடமியில் கற்றது. நம் படைத்துறையினர் அவர்களுக்கு மிக குறைவாகவே விடுமுறை கிடைக்கும். அந்த விடுமுறையிலும் பாதி நேரம் பயணத்திலேயே செல்கிறது. அவர்கள் ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருப்பார்கள். ஒருவர் பணியில், ஒருவர் வெப்பத்திலான இடத்தில். இதைவிட வீட்டிலிருந்து ஒரு கடிதம் வந்தால் அந்த பக்கத்து வீட்டு ஆள் தொந்தரவு செய்கிறான், நிலம் பிடித்து விட்டான் என்றால் அவர்கள் மிகுந்த அதிர்வுக்கு ஆளாகிறார்கள். அதனால் என் கொள்கை என்னவென்றால், என் அலுவலகத்திற்கு வெளியே யாரேனும் வர வேண்டும் என்றால் நீங்கள் கௌரவாக இருந்தாலும் சரி, MLA ஆவார்கள் என்றாலும் சரி, ஒரு படைத்துறை வீரர் வந்துவிட்டால் அவருக்கு முழுமையான முன்னுரிமை கிடைக்கும். அதற்காக நான் மிகவும் நல்ல ஆசிகள் பெற்றேன். மூன்றாவது, ஒரு உண்மை நிகழ்வு. நான் SDM ஆகஸ்ட் பணியாற்றிக் கொண்டிருந்த போது என் மனைவி என் மகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் BGI சந்தேகரில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நாட்களில் மொபைல் போன் இல்லாததால் இரவு 7 மணிக்கு எனக்கு STD வழியாக ஒரு அழைப்பு வந்தது. உங்கள் மனைவியும் குழந்தையும் ஆபத்தில் இருக்கிறார்கள். நான் பல்வலில் இருந்தேன். அந்த நாட்களில் BGI செல்வதற்கு 7 மணி நேரம் தேவைப்பட்டது. உடனே இரவில் கிளம்பினேன். கடவுள் கருணை கொண்டவர், இருவரும் வாழ்ந்தனர். பின்னர் எனக்கு தெரிய வந்தது, நான் கிளம்பிய பிறகு SDM பல்வல் பங்களா, அது 6-7 ஏக்கர் இருக்கும், ஆயிரக்கணக்கான கிராம மக்கள். டிசம்பர் மாதத்தின் பனிக்காற்றில் மோம்பட்டு எடுத்துக்கொண்டு பளிச்சென கம்பளில் உடைந்து கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருந்தனர். IAS அதிகாரிக்கு இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? என் மனைவி வாழ்ந்தார், என் குழந்தை வாழ்ந்தாள். மகிழ்ச்சி மக்களுக்கு உணர்ந்தது. இது ஏதோ ஒரு ரேலி போல அல்ல, யாரும் அழைத்தவர்கள் அல்ல, தாங்களாகவே வந்து உட்கார்ந்திருந்தனர். இதுவரை உங்கள் ஜவுக்ஸ் மிகவும் சவாலானதும் அதே நேரத்தில் மிகவும் திருப்திகரமானதும் இருந்த வேடம் எது? ஏன் நான் இது வேறொரு விதமாகச் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம்,
எனக்கு உண்மையில் வேலை செய்ய மிகவும் விருப்பமான துறை எது? அதுதான் தகவல் தொழில்நுட்பம், IT மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான எல்லா கொள்கைகளும் நான் எழுதியவையே. நீங்கள் கூகுளில் தேடினால் சோலார் கொள்கை, பயோமாஸ் கொள்கை, LEE கொள்கை அல்லது வேறு ஏதாவதானாலும் அவை அனைத்தும் நான் எழுதியவையே. இன்னும் இன்று வரை நான் என்னை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். உண்மையில் இன்று கூட நான் நன்றாக IT அறிவாளியாக இருப்பதாக நினைக்கிறேன். ஆகையால் கூடுதல் முதன்மை செயலாளர் ஒருவரின் ஒரு சாதாரண நாள் எப்படி இருக்கும்? பல போலியோகளை நிர்வகிக்க வேண்டும் என்று முடிவில் கௌரவ் எனக்கு IAS விவரிக்க வேண்டியிருந்தால் அது இலக்குகளை அடைக்க மட்டுமல்ல, அது மனித மேலாண்மை. எத்தனை பிளான்கள் இருந்தாலும் நீங்க தான் அதை செயல்படுத்துறீங்க, நீங்க தான் பிறருக்கு அதை செயல்படுத்த கற்றுக் கொடுக்கிறீங்க. நீங்கள் மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறீர்கள். எப்படி நீங்கள் கையாள்கிறீர்கள் என்பது முக்கியம். அது உங்கள் தனிப்பட்ட பணியாளர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட பணியாளர் பொதுவுடைமையை பொறுத்து முதல் தொடர்பு பொறுப்பாளர். உங்கள் தனிப்பட்ட பணியாளர் கள்ளத்தனமாக இருந்தால் உங்கள் பெயரும் கெட்டிப்போகும். அதேபோல் நீங்கள் எவ்வாறேனும் எந்த பூர்த்தி ஆகும் பத்தியிலாவது கூடுதல் செயலாளர், முதன்மை செயலாளர், டிஎன் அல்லது எவரும் உங்களுக்கு வேறு ஒருவரிடமிருந்து பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எவ்வாறு மனிதர்களை நிர்வகிக்கின்றீர்கள் என்பது முதன்மையான. இரண்டாவது, நீங்கள் உங்கள் காலவரிசைகளை எப்படி நிர்வகிக்கின்றீர்கள்? சிலர் சொன்னார்கள், சரி, நல்ல விஷயம், ஆனால் காலத்திற்கு முன் முடியவில்லை என்றால் அது பயனில்லை. எனக்கு ஒரு மிக தெளிவான கொள்கை இருந்தது. என் கூட்டங்கள் 30 நிமிடங்களுக்கு மேல் செல்லாது. அது செல்லும் பட்சத்தில், அதாவது நான் எனது பொருளை அறியவில்லை. கூட்டத்திற்கு முன் நான் இவ்வளவு தயாராக இருந்தேன். நான் 2 மணி நேரம் செலவு செய்து இவைதான் விவாத புள்ளிகள், இவைதான் செயற்படுத்தும் புள்ளிகள், இவற்றில் நான் உள்ளீடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தயாராக இருந்தேன். அண்ணா, நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கொண்டால் சரி. இப்போது அந்த காலக்கெடு முடிந்தது. இந்த பயணம் உங்களை தனிப்பட்ட வகையில் எப்படி மாற்றியுள்ளது மற்றும் தனது பயணத்தை தொடங்கிய காலத்துடன் ஒப்பிடும்போது இன்று திரு அங்கோர் குப்தா எவ்வளவு மாறினார்? கோபம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரு வகையான ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ் வந்துவிட்டது. ஒரு புகழ்பெற்ற கூற்று இருக்கிறது அல்லவா? நான் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றும் சக்தியையும் மாற்ற முடியாதவற்றை ஏற்கும் அமைதியையும் அந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் எனக்கு தாரும் தெய்வமே. அதனால் கௌரவ், நான் மக்களின் நல்லவைகளையும் பார்த்துள்ளேன், குறைகளையும் பார்த்துள்ளேன். எங்கே இருக்கைக்கு, பதவிக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது, எங்கே உண்மையில் உங்களை வணங்குகிறார் என்பதையும் நான் உணர்ந்துள்ளேன். நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது. மற்றும் ஆம், ஒரு கவலை, ரிக்ரெட் உண்டு. நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக இருந்தால் அல்லது வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் தொடர்ந்து பணியாற்ற முடியும். ஆனால் 60 வயதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்போதும் நீங்கள் இளமையாகவே இருக்கிறீர்கள். அந்த நேரத்திலும் ஒரு தேவை, பர்பஸ் இருக்கிறது. நாம் நிலம் கைப்பற்றல் வழக்கை பற்றி பேசியது போல் ஆட்சியிடமிருந்து அழுத்தம் வந்த சம்பவங்கள் ஏதேனும் இருந்ததா? அந்த அழுத்தத்தை நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள்? கௌரவ், அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, நான் இரண்டிலும் வேலை செய்துள்ளேன். அழுத்தம் எல்லா இடங்களிலும் இருக்கும். 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்று, நீங்கள் அவர்களை நம்ப வைக்க முடிகிறதா? இரண்டாவது, அவர்கள் நம்புகிறார்களா நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய போகிறீர்கள் என்று? அப்போ அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இந்தவர் செய்பவர், அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தும். குறிப்பாக எந்த ஒரு சேவையையும் தனியாக பார்ப்பது வேண்டாம். அழுத்தம் இருக்கும், ஆனால் நீங்கள் உங்களையே நம்ப வேண்டும். மற்றும் ஆம், உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் இல்லை என்றால் நீங்கள் உறுதியான நிலைமையில் இருப்பீர்கள். இருந்தால் நீங்கள் பலவீனமான நிலைமையில் இருப்பீர்கள். ஒரு IAS அதிகாரியாக இருப்பதில் மக்கள் வைத்திருக்கும் மிகப்பெரிய தவறான எண்ணம் என்ன? அவர்கள் அணுக முடியாதவர்கள். ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்க ஒருவர் கையாள வேண்டிய முக்கியமான பண்புகள் என்னென்ன? உங்களை சந்திக்க ஒருவர் வந்தால் ஒருமுறை நீங்கள் அவர்களின் நிலைமையில் இருப்பதாக நினைத்து பாருங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் அந்த இடத்தில்தான் இருந்தீர்கள், மீண்டும் ஒரு நாள் அந்த இடத்திற்கு போக நேரிடும். அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் யாரையாவது சந்திக்கப் போகிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை சந்திக்கவில்லை, மரியாதையுடன் பேசவில்லை அல்லது உங்கள் வார்த்தைகளை கேட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால். எனவே நாம் எங்கே இருந்து வந்தோம்,
எங்கே செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. யார் அரசு சேவையில் ஒரு பணியிடத்தை பற்றி தங்களுடைய எதிர்காலத்தை யோசிக்க வேண்டும், யாருக்கு அது பொருத்தமல்ல? நான் என் MBA முடித்த போது சிறந்த நிறுவனம் HLL ஆகஸ்ட் இருந்தது. அது பிறகு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஆனது. ஒரு கேள்வி என்னென்றால், இரவில் மிகவும் சோர்வாக தூங்கச் செல்லும் போது என்னால் எப்படி சென்றது என்று நான் யோசிக்கும் போது என்ன நினைப்பேன்? இன்று நான் 30,000 பர்பஸை 1000 லக்ஸ் சோப்புகள் விற்றேன் என்று, அல்லது இன்று 2 இளம் விதவைகளை உதவினேன், அவர்களின் ஆசீர்வாதம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று. திருப்தி வேண்டும் என்றால் தயார் இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் உங்களை பாராட்ட மாட்டார்கள். நம்மிடத்தில் குறைகள் இருக்கின்றன, அதை மறுக்கவில்லை. நாம் நம் வேலை செய்யவில்லை என்றால் அது நம் பொறுப்பே. மக்கள் கோபப்படுவார்கள், அது சரியும்தான். ஆனால் அதைவிட நான் ஏற்கனவே பகிர்ந்தது போல 60 வயதுக்கு பிறகு உங்கள் கையில் இத்தனை அனுபவம் இருந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சுயமாகவே வேலை செய்து கொண்டிருந்தால், தினமும் 12 மணி நேரம் உழைத்தால், அது உங்கள் நலனுக்காகவே, ஓய்வு வரையறை இல்லாமல். ஆகவே இது மிகவும் தனிப்பட்ட முடிவாகும். ஆம், ஒரு மதிப்பு அழகு இருக்கிறது. உண்மையாகச் சொன்னால் அது நிச்சயமாக கவர்ச்சி அளிக்கிறது. ஒரு கோடிக்கணக்கான மக்களுள்ள நாட்டில் சில ஆயிரக்கணக்கில் நீங்கள் ஒருவராக இருப்பது. ஆனால் அது பெரும் உழைப்பை தேடுகிறது. UPSC தேர்விற்கான தயாரிப்பின் போது ஊக்கமின்மை ஏற்படும் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கூறுவீர்கள்? முதலில், என் இளம் நண்பர்கள் நினைக்காதீர்கள், பெரும்பாலானோர் சமுதாய அழுத்தத்தால் இந்த பாதையை தேர்வு செய்கிறார்கள். அது உறவினர்கள் அல்லது நண்பர்களால் இருந்தாலும் சரி. இரண்டாவது, உங்கள் திறமையை மதிப்பீடு செய்யுங்கள். நீங்கள் உண்மையில் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் தொடங்குங்கள். மூன்றாவது, ஒரு பதிலீடு பேக்கப் திட்டம் வைத்திருங்கள். கோட்டாவிலோ அல்லது வேறு எங்கேயோ நடைபெறும் நிகழ்வுகளை கேட்கும் போது எனக்கு உண்மையில் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்தியாவின் இளைய தலைமுறையினர் எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு உற்சாகமுள்ளவர்கள். இது ஒழுங்கல்ல. ஒரு யாருடைய அழுத்தத்தில் செய்வது வேண்டாம். 2, இதை நீங்கள் ரசிப்பது போல தயாராகுங்கள். யாரோ ஒருவர் சொன்னது போல உங்கள் வேலையை ரசியுங்கள், இல்லையெனில் அதை விட்டுவிடுங்கள். ஆகவே அழுத்தத்தில் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் தயாராகுங்கள். மேலும் ஒரு பதிலீடு திட்டத்தை வைத்திருங்கள். இதுதான் எனக்கு சொல்ல வேண்டியது. சிவில் சர்வீஸுக்கான தயாரிப்பை துவங்க சிறந்த வழி எது? கோச்சிங் தானா, இல்லை சுயதிர்ச்சி தானா? இதில் நிறைய விஷயங்களை நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். கௌரவ், தயவு செய்து இதை 18 முதல் 24 மாதங்கள் தேடப்படும் ஒரு பயணமாக கருதுங்கள். தயவு செய்து திட்டமிடுங்கள். அந்த முதல் மாதம் உங்களுக்கு 3 மாதங்கள் ஆகட்டும் அல்லது 5 ஆகட்டும், திட்டமிடுங்கள். பிறகு கவனம் செலுத்துங்கள். கவனம் என்றால் என்ன? இது பலர் லூசாக பயன்படுத்தும் ஒரு சொல். நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், ஆனாலும் மனதிற்கு ஒரு திசை திருப்பம் தேவைப்படுகிறது. என் அறைக்குள் யாருக்கும் அனுமதி இல்லை, என் பெற்றோர்களுக்கே கூட இல்லை. இப்போது நான் என்னை எப்படி பரிசளித்தேன்? இரவு 2 மணி வரை படிப்பேன், பிறகு காலை 7 மணிக்கு மீண்டும் தொடங்குவேன். மாதங்கள் மாதமாக எனக்கு பரிசு என்னவாக இருந்தது தெரியுமா? நான் தாடி சீவவில்லை. 5 நாட்கள் வரை வளரட்டும். ஒரு அத்தியாயத்தை முடித்தால் தாடி சீவுவேன். எனக்கு ஒரு நாளில் 2 முறை குளிக்க மிகவும் பிடிக்கும். ஆனால் என் மேல் சொல்வேன், இந்த கணித பிரச்சனையை முடிக்காமல் குளிக்க கூடாது. உடம்பு வாசனை வந்தாலும் கூட அதுதான் என் ரிவார்டு. நீங்களும் உங்களுக்கான ரிவார்டுகளை தாங்களே உருவாக்க வேண்டும். வெளியே சென்றால் திசை திருப்பம் வரும். அதனால் திட்டமிடுங்கள், உங்களை பரிசளியுங்கள். மேலும் தயவு செய்து எல்லோரையும் போல இருக்காதீர்கள், வித்தியாசமாக இருங்கள். IAS தேர்வில் நேர்காணல் சுற்றை ஒருவர் எப்படி அணுக வேண்டும், எதை செய்ய வேண்டும் மற்றும் எதை தவிர்க்க வேண்டும்? இது எனது சிறப்பு. இதை நான் யாருக்கும் உத்தரவாதமாக சொல்ல முடியும், ஆனால் நான் அதை உண்மையில் தீவிரமாக இருக்கிற ஒருவருக்கே கொடுப்பேன். நீங்கள் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் அந்த வேட்பாளர் தீவிரமாக உள்ளார் என்று எனக்கு நம்பிக்கை வந்தால் நான் இந்த கலை கற்றுவிப்பேன். இது மிகவும் முக்கியமான நிபுணத்துவம். இது கால்ஃபை போன்றது. சிலர் நீண்ட தூரம் சாகசம் செய்து 200 யார்ட் 150 யார்ட் அடிக்கிறார்கள். ஆனால் ஹோல் அருகில் வரும்போது முக்கியம் என்னவென்றால் குறுகிய தூரத்தில்
நோக்கத்தில் உள்ள துல்லியமான வெற்றி. இந்த ஷார்ட் கேம் மீது கவனம் செலுத்துங்கள். இது என் வணிக ரகசியம். நான் இதை உண்மையிலேயே தீவிரமாக உள்ள ஒருவரிடம் மட்டுமே பகிர்வேன். நாட்டின் நிர்வாக எதிர்காலத்தை உருவாக்குவதில் சிவில் சேவையாளர் எந்த வகை பங்கு வகிக்கிறார்? கௌரவ், இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு இது எனது தனிப்பட்ட கருத்து. ஒரு குடிமை சேவையாளர் மட்டும் எதிர்காலத்தை வரையறுக்க முடியாது. அது அரசியல் நிர்வாகம், குடிமை நிர்வாகம் மற்றும் குடிமக்கள் ஆகிய மூன்றின் கலவையாகும். சமூக ஊடகங்கள் வழியாக அதிக விழிப்புணர்வு வந்துள்ளது. ஆம், சில நேர்மறை விளைவுகளும் உள்ளன. ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சி. எங்காவது சேவை வழங்கல் இல்லை என்றால் ஒரு குடிமகன் வீட்டில் இருந்தபடியே தனது மொபைல் அல்லது லேப்டாப் மூலம் செய்தியை தெரிவிக்கலாம் அல்லது சமூக ஊடகங்களில் பதிவிடலாம். நான் கல்லூரிகளுக்கு சென்றபோது ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்மிடம் பல நாடுகள் சிறந்தவை என்று சொல்கிறோம். ஆனால் ஏன் அந்த நாடுகள் சிறந்தவை? நான் ஏற்க மாட்டேன். காற்றும் மண்ணும் ஒத்தேதான். வேறுபாடு என்ன? அது மக்களை சார்ந்தது. நாம் நம் நாட்டை நேசிக்கத் தொடங்கும் நாளிலிருந்து நாமே சிறந்தவர்கள். உதாரணமாக, நான் சண்டிகரில் வாழ்கிறேன். சண்டிகர் சாலைகளை நீங்கள் பார்த்தால் சுத்தமாக இருக்கும். எல்லோரும் தங்கள் காரில் டஸ்ட்பின் வைத்திருப்பார்கள். எவரும் சாலையில் குப்பை வீச மாட்டார்கள். வீட்டு குப்பைகளை தனித்தனியாக பிரித்து இடுகிறார்கள். அவர்கள் பெருமைப்படுகிறார்கள், இது எங்கள் நகரம். இந்த உணர்வை நம் நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் பல மாற்றங்கள் நிகழும். நான் பல நாடுகளை பார்த்துள்ளேன். ஆனால் நம் நாட்டில் உள்ள இயற்கை அழகு எங்கு இருந்தாலும் இல்ல. நம்மிடம் கட்டமைப்பு சிக்கல்கள் உள்ளன, ஆனால் அது மேம்பட்டு வருகிறது. நம் முக்கியமான சிக்கல் சுய ஒழுக்கம் இல்லாமை. ஆனால் இது மாறி வருகிறது. நம் இளைய தலைமுறை முன்னேற்றம் மிக்கது. அவர்கள் நாட்டை நேசிக்கிறார்கள். நம்மிடம் மிகச்சிறந்த ஜனவள பரிசு உள்ளது. நமது ஸ்டார்ட் அப் சூழல் உலகத்திலேயே சிறந்ததாக இருக்கிறது. இது அரசாங்கத்தின் மட்டும் அல்ல, இளைய தலைமுறையினரின் பங்களிப்பும் மிக முக்கியமானது. அவர்கள் ஆங்கிலம் சரியாக பேச முடியாத போதும் தைரியமாக இருக்கிறார்கள். எனவே நான் நம் நாட்டின் எதிர்காலம் குறித்து மிகவும் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன். அரசு துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேல் பணிபுரிந்ததில் கிடைத்த மிக முக்கியமான அனுபவம் என்ன? நான் ஒரு கதை பகிர விரும்புகிறேன். சண்டிகர் போல ஒரு நகரம், நான் வாழும் இடம், மேலும் மோர்வி போல ஒரு சிறிய மலைப்பகுதி. திடீரென்று மக்கள் அறிந்தனர், அங்கு ஒரு சாது வந்துள்ளார். அவருக்கு எதிர்காலம் புதர் அல்ல என்று கூறப்பட்டது. அவரிடம் எதையும் கேட்கலாம், பதில் சொல்லுவார். ஒரு புத்திசாலியான இளைஞன் இருந்தார், சிறிதழகு, உங்களைப் போல. அவர் நினைத்தார், இந்த பாபாவை ஏமாற்றி பார்க்கலாம். ஒரு சிறிய புறாவை அவர் கையில் எடுத்துக்கொண்டு அதன் கழுத்தை சுருக்கியவாறு மலைக்கு மேலே சென்று பாபாவிடம் கேட்டார், இந்த புறா உயிரோடு இருக்கிறதா இல்லையா? பாபா கூறினால் உயிருடன் இருக்கிறது. அப்போது கழுத்தை அழுத்தி கொன்றுவிடலாம். இல்லை, இறந்துவிட்டது என்றால் கையை திறந்தால் அது பறந்துவிடும். பாபா பார்த்து கொண்டிருந்தார். சிரித்துவிட்டு கூறினார், மகனே, பதில் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. இதுவே நமக்கும் பொருந்தும். நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வும் நம்முடைய கையில்தான் இருக்கிறது. நாம் தவறு செய்கிறோம், ஆனால் அரசாங்கத்தை குறை கூறுகிறோம். அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அரசாங்கம் நம்மால் உருவாக்கப்பட்டது. நாம் எங்கள் கடமைகளை செய்தால் பின்னர்தான் குறை கூறலாம். இந்த பயணம் மிகவும் அருமையானது. நிறைய கற்றுக்கொண்டேன். மக்களின் அன்பும் சிலர் திட்டினார்கள், அதுவும் வேலைக்கு ஒரு பகுதி. இறுதியில் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், எனது நாட்டை பற்றி பெருமையாக இருக்கிறேன். மேலும் மிகமான எதிர்காலம் எனக்கு தெரிகிறது. அப்படி என்றால் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் எதிர்காலத்தில் அதிகாரிகளின் பாத்திரத்தை மாற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தனிப்பட்ட முறையில் நான் செயற்கை நுண்ணறிவின் AI ஆதரவில் இல்லை. தொழில்நுட்பம் எனக்கு ஏற்பேற்கத்தக்கது.
ஆனால் AI அல்ல. நீங்கள் உங்கள் மனச்சிந்தனை திறனையே AIக்கு கொடுத்து விடுகிறீர்கள். அது எல்லா நுணுக்கங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. கௌரவ், நீங்கள் படித்தால் அவை நாவல்கள்தான் இருக்கலாம். ஆனால் எனக்கு பயமாக உள்ளது. என் அடுத்த தலைமுறைக்காக பயமாக இருக்கிறது. நீங்கள் அந்த நிலைக்கு அடைந்த நேரம் நாங்கள் இருக்கவே இல்லாமலும் இருக்கலாம். AI என்பது ஒரு கருவியாக இருக்க வேண்டும். ஆனால் அது எங்கள் முதலாளியாகிவிடும் என்ற அச்சம் எனக்குள்ளது. அதுவே எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது ராபிட் ரவுன், உங்களின் நிர்வாக பயணத்தை விவரிக்கும் ஒரு சொல், ஒரு கற்றல் செயல்முறை. ஒரு IAS அதிகாரியாக உங்கள் மிகப்பெரிய பலம் என்ன? கருணை. ஒவ்வொரு சிவில் சேவை தேர்வாசிரியருக்கும் நீங்கள் பரிந்துரைக்கும் ஒரு புத்தகம். என் கடைசி நேர்காணல். உங்கள் தொழிலில் நீங்கள் எடுத்த மிகச் சவாலான முடிவு எது? நான் ஒரு கதை சொல்கிறேன். கந்தஹார் விமான அபகரிப்பு நிகழ்வை நினைவிருக்கிறதா? அதற்கு பிறகு சில மாதங்களில் நான் துணை ஆணையராக இருந்தேன். ஒரு ஸ்டேஷன் கமாண்டரிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. இன்னொரு விமானம் அபகரிக்கப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்யலாம்? நான் என் உடனடி மேலாளருக்கு அழைத்தேன். இரவு 11:30 மணி இருக்கும். மேலுள்ளவரிடம் பேசுங்கள் என்றேன். அவர் சொன்னார். நான் மேலுள்ளவரிடம் பேசிவிட்டேன். மிக உயர்ந்த அதிகாரியிடம் பேசினேன். அவர் சொன்னார், எனக்காக ஏன் தொந்தரவு செய்கிறாய்? நீயே ஆணையர், முடிவிடு. எதைத்தான் செய்தாலும் பிரச்சனைக்கு ஆளாக வேண்டியது. விமானம் இறங்கிவிட்டால், நான் அனுமதித்தால் அது என் தவறு. விமானப்படையின் கமாண்டரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் மாவட்டத்தின் தலைவன். நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். நான் சுடுங்கள் என்றால் பலர் உயிரிழப்பார்கள். அதுவும் என் தவறாகும். இரவு 1:35 ஆகிவிட்டது. அந்த நேரம் எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. கமாண்டருக்கு அழைத்தேன். அவர் பிற்காலத்தில் தலைவராக ஆனார். நான் தீயணைப்பு வண்டிகள், ஆம்புலன்ஸ் அனைத்தும் அனுப்புகிறேன். உங்கள் பணி விமானத்தை கைப்பற்றுவது. சிலரை இழக்கலாம், மற்றவர்களை காப்பாற்றுங்கள் என்றேன். அது ஒரு கடினமான முடிவாக இருந்தது. அப்படியெனில் தேநீரா காபியா? காபி. ஏனென்றால் டீயில் பல நுணுக்கங்கள் இருக்கின்றன. மேலும் ஒரு சரியான டீயை எப்படி தயாரிப்பது என்பதையும் யாருக்கும் தெரியாது. ஆனால் காபி என்றால் காபிதான். அதை மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு வரியில் உங்களை விவரிக்க வேண்டும் என்றால் அந்த வரி என்னாக இருக்கும்? கீழ்மட்ட மக்களுக்கு என்னை பிடிக்கிறது. இறுதி கேள்வி. ஆட்சி மற்றும் மக்கள் சேவையில் எதிர்காலத்தை கனவுகளாக காணும் இத்தேர்ச்சியுள்ள இளம் தலைமுறையினருக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஏன் அந்த இடத்தில் இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த நலனுக்காகவா, ஒரு பெருமைக்காகவா, அல்லது மக்கள் சேவைக்காகவா? அதனால் நீங்கள் பின்னர் மோசமாகும் நிலையில் இருப்பதை தவிர்க்கலாம். நீங்கள் எந்த துறையிலும் திறமையானவர் எனில் அரசாங்கத்திற்கு வெளியிலும் சிறந்து விளங்குங்கள். திரு அங்கோர் குப்தாவின் பயணம் நாட்டை சேவையாற்ற விரும்பும் எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கிறது. நிர்வாகத்தின் மீது அவரது உறுதியான உறுதிப்பாடு, பல்வேறு பொறுப்புகளில் அவரது ஒத்துழைப்பு திறன் மற்றும் பொது சேவையை பற்றிய அவரது ஆழமான விழிப்பு உணர்வு அவரை ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற்றுகிறது. இன்று உங்கள் விலைமதிப்பற்ற அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்ததற்கு நன்றி. நாங்கள் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு அற்புதமான வழிகாட்டி, உலகத்தை உருவாக்கும் மற்றும் அடுத்த தலைமுறையை உந்திவைக்கும் இப்படியான தலைவர்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. அடுத்த முறை வரைக்கும் ஊக்கமுடன் இருங்கள், உறுதியுடன் இருங்கள் மற்றும் எப்போதும் எதிர்காலத்தில் நம்புங்கள். உங்கள் மதிப்புமிக்க நேரத்திற்கு மிகுந்த நன்றி. ஐயா, மகிழ்ச்சி.